இரண்டு ஜாம்பவான்கள் இணைந்து ஒரு படம் பண்றாங்க. பெரிய மியூசிக் டைரக்டருங்க. வேர்ல்டு வைடா 2 பேருமே ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு மியூசிக் டைரக்டரா இவங்க 2 பேருமே கருதப்படுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்ப சமீபத்துல சோசியல் மீடியால மிக பிரபலமா வெடிச்சிட்டு இருக்கு. சோசியல் மீடியால மட்டும் இல்ல, செய்தி ஊடகங்களையும் வந்து மிகப்பெரிய பிரபலமா வெடிச்சிட்டு இருக்கு. பேசுற இடத்துலலாம் இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்தியன் சினிமாவிலேயே தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர்னா ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் தான். டைரக்டர் நிதிஷ் திவாரி. சோ ஆல்ரெடி தங்கல் படம் வந்து இவர் எடுத்திருந்தாரு. சோ அதை தொடர்ந்து இப்ப ராமாயணம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து குதிச்சிருக்காருன்னு சொல்லலாம். சோ இதுல வந்து ரன்வீர் சிங் வந்து ராமராவும் பண்றாரு. யார் வந்து ராவணனா பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் போது, இந்த பக்கம் யாஷ் வந்து ராவணனா பண்றாரு. இதுக்கு க்ரோ ப்ரொடியூசராவும் யாஷ் அவர்கள் தான் இருக்காங்க. சோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது மியூசிக் கம்போசர் யாருப்பா அப்படின்னு ஆவலா எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கும் போது, ஒரு பக்கம் ஏ.ஆர். ரஹ்மான், இன்னொரு பக்கம் வந்து ஹான்ஸ் சிம்மர். சோ இவங்க 2 பேருமே வேர்ல்டு வைடு பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹான்ஸ் சிம்மர் யாருப்பா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் தான் ஹான்ஸ் சிம்மர். சோ இவரை பத்தின ஒரு விரிவாக்கமான ஒரு வீடியோவா இந்த வீடியோ வந்து கருதப்பட போறது. வாங்க பார்க்கலாம். ஹான்ஸ் சிம்மர் இவரை பத்தி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம இசையை பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இவரை பிடிச்சிருக்கும். ஸோ முக்கியமான படங்கள்ல வந்து குறிப்பிட்டு இவர் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டா மியூசிக் டைரக்டரா அமைஞ்சிருக்காரு. தொடர்ந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 படங்களுக்கு இவர் வந்து இசை அமைச்சிருக்காரு. அதுல முக்கியமான ஒரு சில படங்களை நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பக்கம் லயன் கிங், ஒரு பக்கம் வந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன், அந்த பிஜிஎம்லாம் நீங்க கேட்டிருக்கலாம். மிக பிரபலமான பிஜிஎம்மா இருக்கும். ஸோ இன்டர்ஸ்டெல்லார்லயும் அவர் தான் பண்ணியிருப்பாரு. சிறப்பான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம், அவர் பண்ணி வச்ச ஒர்க்கே சொல்லும். ஸோ அதை தொடர்ந்து வந்து இவர் வந்து ஒரு டிவி ஷோஸ்க்கு வந்து இந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி, வைல்டு நேச்சரோட கனெக்ட் ஆகிற ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைவா இருக்கும் எல்லாமே. அதுக்கு வந்து சூப்பரா வந்து மியூசிக்கை வடிவமைச்சிருப்பாரு. இந்த நேச்சர் லைவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்த்துருப்பீங்களே, நிறைய டிவி சேனல்ஸ்ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுல குறிப்பிட்ட நீங்க பார்க்குற முக்காவாசி இதுக்கு இவர் தான் வந்து மியூசிக் அண்ட் ஆடியோ வந்து பண்ணியிருப்பாரு. ரொம்ப அற்புதமா கச்சிதமா பண்ணியிருப்பாரு. ஸோ இவரோட முக்கியமான தனித்துவமான ஒரு விஷயமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இசையை வந்து கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி புது வகையான ஒரு இசையை கொடுத்த ஒரு மாபெரும் மனிதரா இவர் இருக்காரு. இன்னொரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. முதல்ல இவர் தான்ப்பா அந்த எல்இடி ஸ்கிரீன்ல வந்து ஒரு சீனை ஓட விட்டுருவாங்க. ஓட விட்டு அதுக்கு லைவா வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஒரு மியூசிக் கம்போசராகவும் இவர் இருக்காரு. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காருன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க ஊர் சார்பா நிறைய அவார்டை வந்து குவிச்சு வச்சிருக்காரு. ஸோ இவரை பத்தி பேசாதவங்களே கிடையாது, இவரை பத்தி பாராட்டாதவங்களே கிடையாது. ஸோ இவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்திருக்குங்க, ஹாலிவுட் ரிபிள் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. முழுக்க இவரை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரியா தான் இது வந்து அமைய போகுது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில யார் யாரு பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நபரை மட்டும் சொல்றேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ரியில கிறிஸ்டோபர் நோலனே இறங்கி வந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இவர் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் டைரக்டர், இந்த பக்கம் கிறிஸ்டோபர் நோலனும் பிரம்மாண்டமான ஒரு டைரக்டராகவும் கருதப்படுறாரு ஸோ இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில. ஸோ தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வழக்கமா வந்து கிறிஸ்டோபர் நோலன் அவரோட படங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து புரியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, என்னப்பா நிறைய படங்கள்ல வந்து கலாச்சிருப்பாங்க, என்னப்பா கிறிஸ்டோபர் நோலன் அவர் டெனன்ட் படம் மாதிரி ஒரே குழப்பறையா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அவரோட படைப்பு, அவரோட கதை ஓட்டத்துக்கு நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவிட்டு இருந்தார். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இவருக்கு வந்து கதையை வந்து முழுமையா சொல்ல மாட்டேன், மேலோட்டமா தான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் நினைக்கலாம், டெனன்ட் படம் பார்த்தோம் நமக்கு சரியா புரியவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி நமக்கே வந்து புரியறதுக்கு கஷ்டமா வந்து அவ்வளோ டீட்டெயில்டிங்கா பண்ணியிருப்பாங்க படத்தை. அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த லெவலுக்கு யோசிக்கிற படமா அந்த படங்கள் வந்து அமைஞ்சிருந்தது. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹான்ஸ் சிம்மர் அவர்கிட்ட வந்து கதையை வந்து மேலோட்டமா தான் சொல்லியிருக்காருங்க. நான் முழுக்க இந்த ஒரு வரியா சொல்ல, ஒரு சீனா எக்ஸ்பிளைன் பண்ணல, தனித்தனியா ஒரு லைனா சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாம, ஸோ நான் வந்து மேலோட்டமா தான் இந்த கதையை வந்து அவர்கிட்ட சொல்லுவேன். ஆனா அவரு வந்து இதுக்கு வந்து முழு ஈடுபாடு கொடுத்து எவ்வளோ டீப்பா இந்த கதைக்கு வந்து மியூசிக் தேவைப்படும், இந்த நாட்டை மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டு எப்படிலாம் பண்ணலாம், அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் வகையில வந்து மியூசிக்கை போட்டு கொடுக்குற ஒரு நபரா வந்து ஹான்ஸ் சிம்மர் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தா சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் தான் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வந்து ஒன்னா கனெக்ட் பண்ணி புது விதமா மியூசிக் போடுற ஒரு நபரா இருக்காரு. இந்த பக்கம் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களும் வந்து இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பூந்து விளையாடுற ஒரு நபரா ஏ.ஆர். ரஹ்மானும் குறிக்கலாம். இவரும் வந்து 2 ஆஸ்கார் அவார்டை வந்து ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களும் பெற்று எடுத்திருக்காரு.
உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாவும் இருக்கு. இப்பதான் ஏஆர் ரகுமான் வந்து ஹாலிவுட் பக்கம் போறாராப்பா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. ஏகான் அப்படின்ற ஒரு ஆல்பம்ல பயங்கர பிரபலமா இருந்தவர் இந்த ஏகான் நபர். அவரு வந்து பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு சாங் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த சாங்லயே வந்து ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்கிற விதமா ஒரு கேமியோக்கு ஏஆர் ரகுமானை கூப்பிட்டு உள்ள செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா நான் அதை கருதுறேன். சோ எப்படி ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து உலக பிரபல வாய்ந்த ஒரு மியூசிக் கம்போசரா இருக்கிறோ அதை விட 2 மடங்கு வந்து ஹான்ஸ் ஜிம்மர் அவர்கள் வந்து இருந்திருக்காரு. லார்ட் ஆஃப் ரிங்ஸ் அப்படின்ற ஒரு மூவி வந்து மிக பிரபலமா போயிட்டு இருந்து இல்லையா, அந்த மூவிக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி லைவ் மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஏஆர் ரகுமான் வெர்ஷன் ஒன்னு இருக்குங்க. சோ அதுல வந்து ஏஆர் ரகுமான் அவரோட பங்களிப்பை வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்திருந்தாரு. சோ கிட்டத்தட்ட வந்து 2 ஜாம்பவான்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா லெவல் ஏத்திட்டாங்க. ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த ராமாயணம் படத்துக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து இவங்க கொண்டு போற ஒரு விஷயமா இந்த படம் வந்து கருதப்படுது. ஒரு பக்கம் ஏஆர் ரகுமான், இன்னொரு பக்கம் வந்து ஹான்ஸ் ஜிம்மர், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு பட்டைய கலப்புற ஒரு விஷயமா வந்து மக்களிடையே பேசும் பொருளா அமைஞ்சிட்டு இருக்கு. இப்ப சோசியல் மீடியால 2 டிராகன்ஸ் வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மிக பிரபலமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுறுசுறுப்பான சினிமா அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம், கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. சைனிங் அவுட், ரூபன்.